friends, welcome to Mohz Artsy. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு cute honeybee தான் எப்படி வரையறதுன்னு பார்க்க போறோம். இந்த drawingக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு watercolor sheet வந்து யூஸ் பண்ணிருக்கேன். கலரிங் பர்பஸ்க்கு வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து brush pen யூஸ் பண்ணிருக்கேன். பொதுவா பாத்தீங்கன்னா honeybees வந்து ஹார்ட் வர்க் பண்றதுலயும் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லுவோம். ஸ்மார்ட் வர்க்குக்கும் நம்ம வந்து எக்ஸாம்பிளா சொல்லுவோம். எனக்கு வந்து இந்த பிக்சர் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துருந்துச்சு. இந்த வீடியோட எண்டில் நான் வந்து அந்த கிராஃப்ட் பண்ணல அந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஹனிபீக்கு க்யூட்டாக 2 கை வரைஞ்சி அதில் ஹனி கொண்டு போகிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ட்ராயிங் பண்ணுறோம். அப்புறம் வந்து 2 லெக்ஸ் வரைகிறோம். இது வந்து கார்ட்டூன் ட்ராயிங்னால நம்ம ஹேண்ட்ஸு லெக்ஸு அந்த மாதிரிலாம் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். அடுத்து நான் வந்து விங்ஸ் வந்து வரைகிறேன். ஹனிபியோட விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால கலரிங் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கலரிங் ஸ்டேஜில் வந்து காட்டுறேன். அப்புறம் மேலே வந்து அது கொம்பு மாதிரி ஒன்று வச்சுருக்கோம்ல ஹனிபி, அதுதான் இப்போ நான் வந்து வரைகிறேன். அந்த கொம்புக்கிட்ட வந்து லைட்டாக ரவுண்டு மாதிரி இருக்கும்ல, அது வந்து நான் வந்து கடைசியில் வரைகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ் ட்ரா பண்ணுறேன். இது வந்து கார்ட்டூன் ட்ராயிங்னால ஒரு கார்ட்டூன் கேரக்டருக்கு வந்து எப்படி கண் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நான் வந்து இப்போ கண் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் வந்து 2 ஹைலைட்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு க்யூட்டான குட்டி ஐப்ரோஸ் 2 சைடும் வரைஞ்சிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு வாய் க்யூட்டாக சின்னதாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி. அப்புறம் லைட்டாக அந்த இடத்த நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். கரெக்ஷனில் பண்ணி முடித்த பிறகு நான் இன்றைக்கி ரவுண்டு போடுறதுக்கு ப்ரோ சர்க்கிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ரவுண்டு இருக்கும், அதில் எந்த ரவுண்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதை பார்த்து நம்ம வரைஞ்சிக்கலாம். க்யூட்டாக அது வந்து ஹனியை கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி வரைகிறேன். இப்போது ஸ்கெட்சிங் பார்ட் வந்து முடிஞ்சு. சிடி மார்க்கர் இருக்குது தானே, அதை வச்சு நான் வந்து ஃபுல்லாக இப்போ வந்து அவுட்லைன் பண்ணி எடுத்துக்கிறேன். அவுட்லைன் முடித்ததும் எரேசர் வச்சு இந்த பென்சில் லைட்ஸில் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கலரிங் போர்ஷன், இதை வந்து நான் ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹைலைட்ஸ் போர்ஷனுக்கு வந்து நான் ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹனிபியோட கலர் பார்த்திங்கன்னா எல்லோ பிளாக் இந்த 2 கலரில் தான் இருக்கும். ஸோ பிளாக் வந்து கடைசியில் எல்லா கலரும் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். பிளாக் வந்து டார்க் கலர்னால ஃபஸ்ட்டே கொடுத்தோன்னா அது வந்து இழுகி கொஞ்சம் அசிங்கமாயிடும். ஸோ லாஸ்ட்டாக பிளாக் எங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த கலர் கொடுத்து முடித்த பிறகு ஹனிக்கு வந்து டபுள் கலர் கொடுத்தா கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பிளாக் கலருக்கு வந்து சிடி மார்க்கர் இல்லாமல் பெரிய மார்க்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய ஏரியாஸ்க்குலாம் நான் இந்த பெரிய மார்க்கர் யூஸ் பண்ணிக்கிறேன், சின்ன ஏரியாஸ்க்கு சிடி மார்க்கர் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி ஏரியா சொன்னேன்ல, ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கிறேன். அப்புறம் க்ரே கலர் வச்சு நான் ஐஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். விங்ஸ் வந்து டிரான்ஸ்பரன்சி சொன்னேன்ல, ஸோ அதுக்கு நான் எப்படி கலர் பண்ணுறேன்னு பாருங்கள். க்ரே கலர் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் வச்சு நான் டெக்ஸ்சர் மட்டும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ட்ராயிங் சுற்றி ஒரு அவுட்லைன் போட்டுக்கிறேன். ஸ்கெட்சிங் கலரிங் எல்லாம் முடித்த பிறகு இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் பண்ணுறேன். இந்த ட்ராயிங்க்கு வந்து பிளாக் பீஜி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம க்யூட்டான ஹனிபீ வந்துருச்சு. அடுத்து நான் இந்த ஹனிபீ வச்சு பண்ணேன்னு சொன்னேன்னா ஒரு கிராஃப்ட், அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது வேஸ்ட் கார்ட்போர்ட் இருக்குல்ல, அதை வச்சு பண்ண ஒரு கிராஃப்ட் தான். வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணியிருந்தேன், அது வந்து என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் மாட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.